எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே நீங்கள் தந்த அருமையான இந்த நாளுக்காக, அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனே ஆசீர்வதியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உம்முடைய வார்த்தையினூடாக வழிநடத்தி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாகவும், ஆண்டவரே உம்மை அதிகமாய் கிட்டி சேர்ந்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் கனி கொடுத்து வாழும்படியாக எங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தயவு, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்க வேண்டுமாறு முழுமையாய் இந்த வேத படிப்பை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லது. இன்றைய நாளிலும் கூட நம்முடைய ஆவியின் கனி என்ற பாடத்தில், இந்த தொடர் வேத பாடத்தில் அன்பு குறித்து நாங்கள் 1 கொரிந்தியர்ல நாங்கள் படித்துக் கொண்டு வாரோம். இன்றைய நாள்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கின்ற சில காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நாங்க பார்க்கலாம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22 முதல் 23 வரை லான வசனங்கள்ல இந்த ஆவியின் கனியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறத நம்ம கவனிக்கிறோம். எனவே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம் என்று 9 விதமாக அதை பிரித்து அங்க போடப்பட்டிருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப அகாப்பே அன்பு, தேவனுடைய அன்பு என்ன செய்யுமா? அதனுடைய தன்மைகள் அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று 2 காரியங்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம அவதானிக்கிறோம். எனவே நாங்க பார்க்கலாம். அடுத்து அப்ப முதலா நாங்க கவனிச்சோம் அந்த வசனத்துல அநியாயத்தில் படாமல், ரைட்? அப்ப அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அநியாயத்துல சந்தோஷப்படாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அநீதியான விஷயத்துல அது தன்னுடைய மனதை செலுத்தாது. அன்ரைச்சஸ்னஸ், ரைட்? நீதியற்ற தன்மைகள்ல தன்னுடைய மனதை அது செலுத்தாது என்பதை நாங்க பார்க்கிறோம், ரைட்? அப்ப அநியாயத்துல சந்தோஷப்படாது என்னும் பொழுது அதுக்கு எப்படி விளக்கம் பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுளுடைய நியமனங்களை, ரைட்? அதாவது கடவுள் எங்களுக்கு இந்த பூமியில நியமிச்சு வைத்திருக்கின்ற காரியங்களை, அதே போல அவருடைய கட்டளைகள், அவருடைய சட்ட திட்டங்களை, ரைட்? அதே மாதிரி அந்த சட்ட திட்டங்களுக்கு ஊடாக அவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற காரியங்கள்ல அது என்ன செய்யாதான்? அன்பு மீறாது, ரைட்? அதாவது அநியாயத்துல சந்தோஷப்படாது என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை, இப்போ சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தையை மீறுவதிலே அது சந்தோஷம் காணாது. கடவுளுடைய வார்த்தையை மறுதலிக்கிறதுல அது சந்தோஷம் காணாது, ரைட்? அதாவது அதே நேரத்தில் நாங்க கவனிக்கிறோம், கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்யறதுல, அநியாயத்துல, அந்த அநீதியான அல்லது நீதியற்ற, கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற நீதியற்ற காரியத்துல அன்பு சந்தோஷப்படாது, ரைட்? அதே மாதிரி கடவுளை துக்கப்படுத்துகின்ற காரியத்துல அன்பு சந்தோஷப்படாது, ரைட்? அதே போல பரிசுத்த குலைச்சல், இப்ப கடவுள் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று எங்களை வேறு பிரிச்சு அழைச்சிருக்கிறார். எனவே அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழாம, இப்ப கலாத்தியர் நாங்க வாசிக்கிறதை போல, ஆரம்பத்தில் நாங்க பார்த்ததை போல, மாம்சத்தின் கிரியைகளின் படி வாழுவதினாலே கிடைக்கும் அந்த கிடைக்கிற அந்த சந்தோஷத்துல இந்த அன்பு என்ன செய்யாது? திருப்தி காணாது, ரைட்? அதுல திருப்தியை தேடாது. அப்ப கடவுளுக்கு விரோதம், சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னா, கடவுளுக்கு விரோதமான, கடவுள் விரும்பாத விஷயங்கள்ல இந்த அன்பு தன்னுடைய
சந்தோஷத்தை தேடாது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? இப்ப பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கவனிக்கிறோம். ஆண்டவர் அந்த மக்களுக்கு சொல்ற விஷயம் என்னது? தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும், வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும், தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! அதாவது அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதாவது அநியாயத்தில சந்தோஷப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை முறை. அவங்க என்ன சொல்றாங்களாம்? தீமைய நன்மைன்னு சொல்றாங்களாம். நன்மைய தீமைன்னு சொல்றாங்களாம். இருள வெளிச்சம்னு, வெளிச்சத்தை இருளுன்னு சொல்லி, கசப்பை தித்திப்பும், தித்திப்பை கசப்பும் என்று என்ன சொல்றாங்களாம்? அவங்க சாதிக்கிறாங்களாம். அதாவது கடவுளுடைய அழைப்பையும், கடவுளுடைய தன்மைகளையும், கடவுளுடைய சட்ட திட்டங்களையும் அவங்க மாற்றி, தங்களுக்கு உகந்த மாதிரி அவைகளை பயன்படுத்திக் கொண்டு, தங்களுடைய சுய இச்சையின்படி, தங்களுடைய ஆசையின்படி அவங்க என்ன செய்றாங்களாம்? அநியாயத்துல, அதாவது கடவுளுக்கு விரோதமான காரியத்துல திருப்தி காணுகின்ற ஜனங்களாக அவங்க இருக்கிறாங்க. ரைட்? அநியாயத்துல திருப்தி காணுகின்ற, தீமையில் திருப்தி காண்கின்ற ஜனங்களாக அவங்க இருக்கிறதுனால, கடவுளுடைய வசனம் சொல்லுது, அவர்களுக்கு ஐயோ! ரைட்? அவங்களுக்கு கடவுளுடைய தண்டனை வரும் என்று சொல்லப்படுகிறத நம்ம காண்றோம். அதேபோல 2 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்னு சொல்லப்படுகிறது. அப்ப இங்கே நாங்க பார்க்கிறோம், அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறவர்களை குறித்து ஏசாயா புத்தகத்திலும், அதே மாதிரி நாங்க பார்த்தோம் தெசலோனிக்கேயர் நிருபத்திலும் நாங்க பார்க்கிறோம். அநீதியில் பிரியப்படுகின்ற, அநியாயத்தில் பிரியப்படுகின்ற. அப்ப அநியாயத்தில், அநீதியில் பிரியப்படுகின்றன்னு சொல்லும் பொழுது, கடவுள் விரும்பாத காரியங்கள்ல, கடவுள் வெறுக்கின்ற காரியங்கள்ல, கடவுள் அல்லது அருவருக்கின்ற காரியங்கள விரும்பி செய்கின்ற, அந்த காரியங்கள்ல விருப்பத்தோடு, வாஞ்சையோடு, ரைட், பிரியப்படுகின்றவர்களை கடவுள் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று சொல்லி நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாது. ஏன்னு சொன்னா, அநியாயத்துல சந்தோஷப்படுகிறவர்களை கடவுள் வெறுக்கின்றவராக, அல்லது கடவுள் அதை வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இன்னும் சில வசனங்கள் நாங்க பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் போடப்பட்டிருக்குது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்போ இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல், அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர்ல நாங்க வாசிக்கிறோம். அப்ப அநியாயத்துல சந்தோஷப்படுகின்றவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படியா இருக்கும்? அங்க பார்த்தோம் நாங்க ஏசாயாவுல, அதே போல தெசலோனிக்கேயர்ல நாங்க வாசிச்சோம். அதே மாதிரி ரோமர் புத்தகத்துல இங்க போடப்பட்டிருக்கிறது. அநியாயத்துல சந்தோஷப்படுகிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மாம்சத்தின் கிரியைகள், ரைட்? என்னன்னு சொல்லி நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அத்தனை இருக்கும் இதுல, ரைட்?
அப்ப இது அவ்வளவும் அநியாயத்துல சந்தோஷப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லிட்டு, கடைசியா ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அங்க என்ன சொல்லப்படுது? 32ஆம் வசனத்துல, அவைகளை தாங்களும் செய்கிறதும் அல்லாமல், அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ரைட்? இந்த அனைத்தையும் அ விருப்பத்தோடு செய்கிறது மாத்திரம் அல்லாமல், இந்த காரியங்கள செய்கிறவங்க, இது அனைத்தும் கடவுளுக்கு விரோதமான, கடவுள் அருவருக்கின்ற, முழுமையாக கடவுளை புறக்கணிச்சு மறுதலிக்கின்ற ஒரு வாழ்க்கையில வாழுகின்ற மனிதனுடைய தன்மைகள் தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப அப்படியான தன்மைகளோடு இருக்கிற மனிதனுடைய இந்த வாழ்க்கை முறையில என்ன செய்றாங்களாம் அவங்க? பிரியப்படுறவங்களாக, அதுல சந்தோஷப்படுறவங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்களும் அத சந்தோஷமா செய்றாங்க. அதே நேரத்துல அப்படி செய்கிறவர்கள் மேல கூட அவங்க ரொம்ப பிரியம் உள்ளவர்களாய், நேசம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, சம்பந்தம் கலக்கிறவங்களாக இருக்கிறாங்க என்று இந்த அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இப்ப நாங்க நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த ரீதியில அநியாயத்துல சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்பத நாங்க அவதானிக்கணும். இப்ப சில நேரங்கள்ல நம்ம வந்து மற்றவங்கள குறித்து கோள் சொல்லுகிற விஷயம் பரவலாகவே நம்முடைய சமுதாயத்துல காணப்படுது. இல்ல நம்முடைய வாழ்க்கை முறையில. இல்லையா? சிலர் சொல்லுவாங்க இந்த கிசுகிசுன்னு சொல்லி. மற்றவங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற அந்தரங்கமான, ரகசியமான உண்மையோ, பொய்யோ அத வந்து இன்னொருத்தர்ட்ட பேசும் பொழுது சந்தோஷமா இருக்கும் சில நேரங்கள்ல இல்லையா? அதனால தான் ரொம்ப அதிகமாக இந்த கிசுகிசு விஷயத்த அல்லது பிறரை குறித்து கோள் சொல்லுகின்ற அல்லது பிறரை குறித்ததான அவங்கள அவமானப்படுத்துறதான காரியங்கள் நம்மிடத்துல ஒருவர் சொல்லும் பொழுது, அ உள்ளத்துல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்கும். இல்லையா? ரைட்? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இப்படி இந்த கிசுகிசுக்களை ரைட் கேட்பதில என்ன செய்யாது இந்த அன்பு? சந்தோஷப்படாது. அதாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையின் பாவத்தை அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அநியாயத்தை, அதாவது கடவுளுக்கு விரோதமான காரியங்கள, அந்த கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால அவங்க வீழ்ந்து போயிருக்கிறாங்க என்பதை நாங்கள் கேள்விப்படும் பொழுது, அதுல நாங்க சந்தோஷப்பட மாட்டோம். அதாவது அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாது என்பத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப யோசிச்சு பார்ப்போம் அன்பானவர்களே, சில நேரங்கள்ல மற்றவர்களை குறித்து நம்மளோடு இப்படி மக்கள் பேசும் பொழுது, எங்களுடைய செயல்பாடு எப்படியாக இருக்குது? ரைட்? ஆனா உண்மையான அன்பு அப்படியான செய்திகளுக்கு ஆர்வம் காட்டாது என்பத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இது எல்லாமே மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அநியாயம், மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அநீதியான காரியம், மற்றவர்களுடைய வாழ்க்கையின் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள். அப்படி செய்ததினாலே அவங்க வீழ்ந்து போய் வெட்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அல்லது அவருடைய வாழ்க்கையின் சமாதானம், சந்தோஷம் இழந்து போயிருக்கிறது என்பத நமக்கு கேட்கும் பொழுது, நாங்க எப்படியாக நாங்க அவைகளுக்கு பிரதியுத்தாரம் கொடுக்கிறோம் என்பத நாங்க அவதானிக்கணும். ரைட்? அப்ப அன்பு வந்து அ என்ன செய்யாது? இப்படியான அநியாயத்துல சந்தோஷப்படாது. அநியாயமான மற்றவருடைய வாழ்க்கையின் மோசமான காரியங்கள்ல சந்தோஷப்படாது. ரைட்? இப்ப ஏன் நாங்க அப்படி சொல்றோம்னு சொன்னா, இது உள்ளான ரீதியில மனுஷனுக்கு இருக்கிற ஒரு தன்மை. என்ன அந்த தன்மை? மற்றவர்கள் ரைட்? எங்களுடைய குடும்பத்திலயா இருக்கலாம், திருச்சபையிலயா இருக்கலாம், சமூகத்திலயா இருக்கலாம். ஒரு மனுஷன் வீழ்ந்து போறத நம்ம கேள்விப்படுவோம்னு சொன்னா. வீழ்ந்து போறத கேள்விப்படுறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பாவத்துல மாட்டிக்கிட்டான். ரைட்? விபச்சார பாவமோ, அல்லது ஒரு களவோ, அல்லது கொள்ளையோ ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டான்னு சொன்னா, அ மற்றைய மனுஷர்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்றாங்க. ரைட்? மத்தவன் பாடுபடும் பொழுது, மத்தவன் வேதனைகள அனுபவிக்கும் பொழுது, அல்லது மாட்டிக்கொள்ளும் பொழுது, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும்னு சொல்லப்படுது. ரைட்? அப்ப அதுவே அப்படியா இருந்தா, ஒரு மனுஷன் அப்படி வீழ்ந்து போகும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னா, எங்களுக்கு பிடிக்காத, எங்களுக்கு விரோதமா இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா நமக்கு? ரைட்? ஆனால் அன்பு என்ன செய்யாது? இப்படியான காரியங்களை கேட்கிறதிலும்,
அல்லது அப்படியான காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாலும் அவைகளை குறித்து சந்தோஷப்படாது. ஏன்னா, கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டு அநியாயத்துல வீழ்ந்து போயிருக்கிறார்கள். எனவே அந்த அநியாயத்துல அது சந்தோஷப்படாது என்பத நாங்க கவனிக்கிறோம். இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல ஆ பாருங்க கீழ எழுதியிருக்கு. இவ்வகையான புண்படுத்தும் வேலையை அன்பு செய்யாது. ரைட்? அப்ப இந்த காசிப் அந்த அல்லது கிசுகிசுன்னு சொல்லப்படுகின்ற அந்த கோள் சொல்லுகின்ற விஷயத்துல, ஆ தன்னை உட்படுத்தி, தானும் அத சந்தோஷமா கேட்டு, ரைட்? அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ரொம்ப டைம் நேரங்கள செலவழிச்சு, நாங்க அத கேட்டுக்கிட்டு, நாங்க இன்னும் ஒரு ஆளுக்கு ஆ நேரத்த செலவழிச்சு, காலங்கள செலவழிச்சு, இன்னும் ஒரு ஆளோட அந்த விஷயங்கள பேசி, ரைட்? ஆ மற்றவர்களுடைய குடும்ப, மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் அ அந்த அவமானத்த கொண்டு வரும்படி அன்பு செயல்படாது. அநியாயத்துல அது சந்தோஷப்படாது. இப்படியான செயல்பாடுகள்ல அது தன்னுடைய சந்தோஷத்தை தேடாது என்பத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அதாவது சுருக்கமா சொல்லுவோம்னு சொன்னா, மற்றவர்களுடைய துன்பத்தில் என்ன துன்பம்னு சொன்னா, அது சும்மா காசு பிரச்சனை அல்லது சுகவீன துன்பம் அது இல்ல. ரைட்? அவங்க தங்களுடைய பாவத்தினால சிக்கி, கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டதுனால துன்பங்கள, துயரங்கள மனிதர்கள் அனுபவிக்கும் பொழுது, அந்த துன்பங்கள்ல அந்த துன்பங்கள நாங்க காணும் பொழுது, அதுல நாங்க சந்தோஷப்பட மாட்டோம். உண்மையான அன்புள்ளவன் அதுல சந்தோஷப்பட மாட்டான் என்பத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? சில நேரம் சொல்லுவோம் இல்லையா? இவனுக்கு இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இவன் போடுற ஆட்டத்துக்கு அல்லது இவ போடுற ஆட்டத்துக்கு எங்கேயாவது சிக்கிக் கொள்ளுவா, எங்கேயாவது மாட்டுவா, அவமானப்பட்டு நிப்பா, அப்பத்தான் தெரியும் என்று மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அப்படியான செய்தி, மாட்டிட்டா, இப்படி நடந்துருச்சு, அப்படியான செய்தி கேள்விப்பட்ட உடனே, அவங்க துன்பத்துல இருக்கிறாங்க, அவமானத்துக்குள்ள மாட்டியிருக்காங்க என்பத கேள்விப்படும் பொழுது, உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான அகாபே அன்பை கொண்ட மனிதன், அந்த பாவத்துல, அந்த அநியாயத்துல சந்தோஷப்பட மாட்டான். அன்பு அநியாயத்திலே சந்தோஷப்படாது. ரைட்? உலக வழக்கம் இதுதான் இல்லையா? அப்படி ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவோம். ரைட்? அத குறிச்சு பெருமை பாராட்டுதல் நமக்கு இருக்கும். ஆனா கிறிஸ்தவனுடைய வாழ்வு வித்தியாசமானது என்பத நாங்க கவனிக்கிறோம். அதாவது மத்தவங்களுடைய பாவத்தின் வீழ்ச்சியில நம்ம என்ன செய்ய மாட்டோமா? சந்தோஷப்பட மாட்டோம் என்பத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அதே மாரி பாருங்க, இப்ப சிலருடைய பாவங்கள நம்ம கண்ட உடனே, மற்றவங்களுடைய குறைவுகள கண்ட உடனே, அல்லது கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்குது? அந்த தவறுகள உடனே என்ன என்ன செய்ய பார்ப்போம் நம்ம? உடனே என்ன செஞ்சிரும்? மற்றவர்களிடத்துல பற்ற வைக்க பார்ப்போம் நம்ம. இல்லையா? ஆனா உண்மையான அன்பு என்ன செய்யாது? அவசரமா மற்றவர்களிடத்துல போய் அத பற்ற வைக்காது. ரைட்? இப்படி பற்ற வச்சு எரிஞ்சு போன குடும்பங்கள், ரைட்? இப்படி பற்ற வச்சு இல்லாமல் போன குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள், சமாதானத்தை இழந்த குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது நம்முடைய சமுதாயத்துல. இல்லையா? ரைட்? காரணம் என்ன? உடனே அதை போய் அவசரமா சீக்கிரமாக மக்களோடு பேசி, ரைட்? அங்க இருக்கிற சமாதான சந்தோஷத்த கெடுக்கிற விதமாக செயல்படுறது. ரைட்? இது ஏன் அப்படி செயல்படுறோம்? நாங்க மொத பார்த்தோம். அநியாயத்துல சந்தோஷப்படுகிறவர்களுடைய செயல் அது. ரைட்? அப்ப அ தீமை செய்றதினால வரும் சந்தோஷத்தை என்ன செய்யாது? அன்பு தேடவே தேடாது. இல்லையா? தீமை செய்வதினாலே வரும் சந்தோஷத்தை அன்பு தேடாது. இது ஒரு ரகசியமான பாவம். எங்களுக்குள்ள இருக்கின்ற விஷயம் இது. ரைட்? அல்லது ஒருத்தன போட்டு குடுத்துட்டு, ஒருத்தன மாட்டி விட்டுட்டு, உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகின்ற விஷயம். அப்ப இப்படி தீமை செய்றதுல ஒரு நாளும் ஆ அன்பு சந்தோஷப்படாது என்பத நாங்க கவனிக்கிறோம். நீதிமொழிகள் 24:17ல வாசிக்கிறோம். "உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடறும்போது உன் இருதயம் களி கூராதிருப்பதாக." ரைட்? பாருங்க தெளிவா உன்னுடைய சத்துரு விழுந்து போனா நீ என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. அவன் இடறி விழுறான். இடர்ந்து இட இடர்ந்து இடறி இடறப்பட்டு விழுறான். ரைட்? அதாவது நம்ம என்ன சொல்லலாம்?
கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டு, கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து, அவன் என்ன செஞ்சிட்டான்? அதன் பலனை அனுபவிக்கிறான் ஒருத்தன் என்று நம்ம காணும் பொழுது, நாங்க அதுல சந்தோஷப்படக்கூடாது. ரைட்? நம்ம அதுல களி கூறக்கூடாது. ஓவரா அதுல நம்ம கொண்டாடக்கூடாது. அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சுன்னு என்பதை நாங்க பார்க்கிறோம். ஏன்னா, உண்மையான அன்புள்ளவன், அந்த அன்பு ஒருவனுடைய இருதயத்தில ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அவன் மற்றவர்களுடைய வீழ்ச்சியில, மற்றவர்களுடைய பாவத்தில அவன் சந்தோஷப்பட மாட்டான் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அடுத்து நாங்க பார்க்கிறோம். அப்ப அன்பு என்ன செய்யுமா? சத்தியத்தில சந்தோஷப்படும். அநியாயத்தில சந்தோஷப்படாது. ஆனால் அந்த அன்பு சத்தியத்தில சந்தோஷப்படும் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப சத்தியத்தில சந்தோஷப்படும்னு சொல்லும் பொழுது, உண்மையில் கடவுளுடைய வார்த்தையில அல்லது கடவுள் விரும்புகின்ற, கடவுளுக்கு உகந்த காரியங்கள்ல அது சந்தோஷப்படும். ரைட்? எபேசியர்ல வாசிக்கிறோம் 4:25ல அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ரைட்? அப்ப கடவுள் சத்தியத்தை, உண்மையை, மெய்யை பேசும்படி கடவுள் எங்களை அழைக்கின்றவராக இருக்கிறார். அதாவது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை, ரைட்? சத்தியத்துல சந்தோஷப்படுகின்ற வாழ்க்கை. அப்ப இங்க என்ன நாங்க வாசிச்சோம் எபேசியர்ல, பொய்யை களைந்து மெய்யை பேச கடவுள்னு சொல்லும் பொழுது, பொய் என்ன செய்யும்? ஒருவருடனான உறவுல பாதிப்பை ஏற்படுத்தும். ரைட்? ஒளிவு மறைவு அல்லது பொய் என்ன செய்யும்? உறவுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப கடவுளின் வார்த்தையின்படி உண்மை பேசுறது, ரைட்? ஒருவனோடு ஒருவன் நீங்க மெய்ய பேசுங்கன்னு சொல்லும்பொழுது, உண்மை பேசுவதை வந்து என்ன செய்யுதா? உறவுகள கட்டும் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப அன்பு சத்தியத்துல அல்லது கடவுளுடைய வார்த்தையில அல்லது கடவுளுக்கு உகந்த காரியங்கள்ல அன்பு சந்தோஷப்படும்னு சொல்லும் பொழுது, அந்த சந்தோஷத்தை ரைட் தன்னுடைய குடும்பத்துல, திருச்சபையில, சமூகத்துல ஏற்படுத்தும்படி அவனும் என்ன செய்வான்? அந்த சத்தியத்தின்படி செயல்படுகிறவனாய் அவன் காணப்படுவான் என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப இந்த சந்தோஷத்தை குறித்து பேசும் பொழுது, அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று சொல்லும் பொழுது, அந்த அன்பு, அந்த சந்தோஷம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, எப்படி அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும் சந்தோஷம். அன்பு சத்தியத்திலே சந்தோஷப்படும்னு சொல்லும்பொழுது என்ன சந்தோஷம் அது? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும் சந்தோஷம். தானாகவே தனக்குள்ளே இருக்கின்ற சந்தோஷம் அல்ல. இந்த சந்தோஷம் மற்றவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை அது குறிக்குது. அதாவது மற்றவர்களுடைய வெற்றியில் அல்லது வளர்ச்சியில் சந்தோஷப்படுகிறது. சரியா? என்ன பார்த்தோம்? அநியாயத்தில சந்தோஷப்படாதுன்னு பார்க்கும்போது, அநியாயத்தில சந்தோஷப்படுற விஷயம் என்னது? மற்றவங்களுடைய வீழ்ச்சியில, ரைட்? மற்றவர்களுடைய தோல்வியில சந்தோஷப்படுவதுதான் அநியாயத்தில சந்தோஷப்படுவது என்று நாங்க பார்த்தோம். இல்லையா? இங்க நாங்க பார்க்கிறோம், அன்பு மற்றவர்களுடைய வெற்றியில, மற்றவர்களுடைய வளர்ச்சியில. அப்ப வெற்றி, வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது, பாருங்க கீழ நாங்க வாசிக்கிறோம். மக்கள், நம்முடைய ஜனங்கள், நம்மை சூழ இருக்கிறவர்கள் கடவுளுக்குள்ள வளரும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையில வளர்றத நாங்க பார்க்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையில வளர்ந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறத நாங்க பார்க்கும் பொழுது, ரைட்? அதே நேரத்துல கடவுளுடைய வார்த்தை பரிசுத்த குலைச்சல் ஆகாத படிக்கு ஒருவருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை கனப்படுத்தப்படும் பொழுது, ரைட்? அதாவது அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறத, அந்த வார்த்தைக்கு அவர் வந்து கனம் கொடுத்து அந்த வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிறத நாங்க பார்க்கும் பொழுது, ரைட்? ஒரு அன்பு உள்ளவன், தேவனுடைய அன்பை கொண்டவன் என்ன செய்வானா? அதிலே மகிழ்ச்சி அடைகிறவனாக இருப்பான். அதிலே சந்தோஷப்படுகிறவனாக இருப்பான். ரைட்? அப்ப அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். கடவுளுடைய காரியங்கள்ல சந்தோஷப்படும். ரைட்? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சத்தியத்துல சந்தோஷப்படுகின்ற அன்புள்ளவர்களாக நாங்க இருக்கிறோமா? ரைட்? மற்றவர்கள் ஆவிக்குரிய ரீதியில வளரும் பொழுது, கடவுளோட கிட்டி சேர்ற காரியத்தை நாங்க காணும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியில கனிகளை கொடுத்து ஜீவிக்கும் பொழுது, ரைட்? அந்த பரிசுத்த வாழ்விலே வளரும் பொழுது, அவைகளை காணும் பொழுது சந்தோஷப்படுகிற சந்தோஷம் தான் என்னது?
சத்தியத்தில் சந்தோஷப்படுவது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப நாங்க பார்த்தோம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும் சந்தோஷம்னு சொல்லி. ரைட்? அப்ப 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். அப்ப திருச்சபையின் விசுவாசிகள் ரைட் கிறிஸ்துவின் சரீரமாக, அதே நேரத்தில் அந்த சரீரத்தின் அவயவங்களாக, உறுப்புகளாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த உறுப்புகள்ல ஒரு உறுப்பு ரைட் மகிமைப்படும் பொழுது, ரைட், அதாவது கடவுளால கனப்படுத்தப்படும் பொழுது, கடவுளால நன்றாக பாவிக்கப்படும் பொழுது, கடவுளால ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, அந்த குரூப்ல அந்த அவயவங்கள் இருக்கிற மற்றைய உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யுமா? அந்த அவயத்தோட சேர்ந்து சந்தோஷப்படுமா. இதுதான் சத்தியத்திலே சந்தோஷப்படுகின்ற அன்பு என்பதை நாங்க கவனிக்கிறோம். மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளும் அன்பு, மற்றவர்களுடைய வெற்றியில, மற்றவர்களுடைய மேன்மையில, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுகின்ற, சத்தியத்திலே சந்தோஷப்படுகின்ற அன்பு என்பதை நாம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? பாருங்க, எபேசியர் 5:9 வாசிக்கிறோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்பதை அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அன்பு என்கின்ற கனியை குறித்து நாங்க படிச்சிட்டு வரோம். இந்த அன்பு நீதியிலையும் உண்மையிலையும் விளங்கும்னு சொல்லும் பொழுது, ரைட், அந்த சத்தியத்துல அது வெளியே தெரியும், விளங்கும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? மற்றவர்களோடு சந்தோஷப்படும் பொழுது அந்த அன்பு ரைட் வெளிப்படும். ரைட்? மற்றவர்களுடைய வெற்றியில, மற்றவருடைய வளர்ச்சியில ரைட் சந்தோஷம் காணுகின்ற அந்த அன்பு, ரைட், காண்கின்ற அன்பு. இப்ப லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்க நாங்க பார்க்கிறோம், காணாமல் போன வெள்ளிக்காசு, அதே போல காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன், இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரைட், அப்ப அந்த வெள்ளிக்காச அந்த பெண் கண்டுபிடிக்கிறா. அதே மாதிரி காணாமல் போன ஆட்டை அந்த மேய்ப்பன் கண்டுபிடிக்கிறாரு. அதே போல காணாமல் போன மகன் திரும்பி வரும் பொழுது அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். இப்ப இந்த 3ம் முடிகிற சந்தர்ப்பத்தில் அங்க சொல்லப்படுகிறது. ரைட்? அதுல ஒரு வசனம் மாத்திரம் நான் போட்டிருக்கிறேன். அப்படியே ரைட் பாருங்க, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ரைட்? இது சேர்ந்து அனுபவிக்கின்ற சந்தோஷம். மற்றவங்களுடைய நாங்க பார்த்தோம், ஆவிக்குரிய ரீதியில வளரும் பொழுது வருகின்ற சந்தோஷம்னு பார்த்தோம். அதே ஆவிக்குரிய ரீதியில மற்றவர்களுடைய மனம் திரும்புதலை காணும் பொழுது, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை ஒரு இடத்துல காணும் பொழுது வருகின்ற சந்தோஷம், சத்தியத்திலே சந்தோஷம் படுகின்ற சந்தோஷம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப இந்த 3 சம்பவத்திலும் மனம் திரும்புகிறதுனாலே வருகின்ற சந்தோஷத்துல அந்த அந்த எஜமான் என்ன செய்யறார்? அந்த பெண், அதே போல இந்த தகப்பன், அதே போல அந்த மேய்ப்பன் மற்றவர்களை அழைத்து இவன் காணாம போயிருந்தான், திரும்பவும் காணப்பட்டான், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்காக சந்தோஷம் கொண்டு ஒரு கொண்டாட்டத்தை நடத்துகின்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஒரு மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்ன நாங்க கவனிக்கிறோம்? சத்தியத்துல சந்தோஷப்படுகின்ற சந்தோஷத்தை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ஒருத்தன் வீழ்ந்து போனோன்னு வருகின்ற சந்தோஷம் அல்ல, அல்லது அவனுக்கு இப்படித்தான் நடக்கணும், அவன் இப்படித்தான் இல்லாம போகணும் என்பதுல வர சந்தோஷம் இல்ல. ஒருவன் மீண்டு வரும் பொழுது, ஒருவன் கட்டப்படும் பொழுது, ஒருத்தன் வந்து கடவுளுக்குள்ள வளரும் பொழுது, ஒருவன் கடவுளுக்குள்ள மனம் திரும்புதலான வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்கின்றவனாக ஜீவிக்கும் பொழுது, அதை காணும் பொழுது வருகின்ற ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம் சத்தியத்திலே சந்தோஷப்படுகின்ற அந்த அன்பு உடையவர்களிடத்திலே இருக்கும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி கடவுளுக்குரிய, கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு விருப்பமான காரியங்கள்ல
இந்த அன்பு என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ரைட்? அப்ப அதனுடைய சந்தோஷம் இப்ப இந்த அன்பு உள்ளவர்களுடைய நாங்க ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய இருதயத்துல இந்த அகாபே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அன்பு ரைட்? என்ன செய்யும் எப்பொழுதும்? எதுல சந்தோஷத்த தேடும்னு சொன்னா, அது மது போதையிலயும், உலக ஆசாபாசங்கள்லயும், அ உலக இச்சைகளிலயும், ரைட்? போஜன பதார்த்தங்களிலும், பொருள் மேலேயும் அது என்ன செய்யாது? தன்னுடைய அ சந்தோஷத்த அது தேடாது. இன்னைக்கு உலக மனுஷன் தங்களுடைய சந்தோஷத்த இந்த மாதிரி காரியங்கள்ல தான் அதிகமா தேடுறாங்க. இல்லையா? ஆனால் கடவுளுக்குள்ள மறுபிறப்பு அடைந்து, கடவுளுடைய அன்பின் அந்த இயல்பு, அந்த சாயல் ஒருவனுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த மனுஷன் எப்பொழுதும் சத்தியத்துல சந்தோஷப்படுகிற மனுஷனாக என்ன செய்வான் அவன்? கடவுளுக்கு உகந்த காரியத்துல தான் எப்பொழுதும் தன்னுடைய சந்தோஷத்த தேடுறவனா இருப்பான். கடவுளுக்கு விருப்பமான காரியங்கள செய்றதுல தான் அவன் எப்பொழுதும் சந்தோஷம் காணுகிறவனாக இருப்பான். ரைட்? அதே மாதிரி தானும் மற்றவர்களும் மற்றவர்கள் மாத்திரமல்ல, தானும் ஆவிக்குரிய ரீதியில கடவுளுக்குள்ள வளருகின்ற, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்ற அல்லது கடவுளுக்கு கீழ்ப்படிகின்ற காரியத்துல என்ன செய்வான்? சந்தோஷத்தை தேடுகிறவனாக, அதுல சந்தோஷப்படுறவனாக இருப்பான். ரைட்? கடவுளுக்காக சேவை செய்யும்படி, கடவுளுக்காக காரியங்கள செய்யும்படி, கடவுள் கொடுத்திருக்கின்ற தாளந்துகள அவருக்கு பாவிப்பதுல, அதை பாவிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற விஷயத்துல அவன் சந்தோஷப்படுறவனா இருப்பான். அதுல தான் தன்னுடைய சந்தோஷத்தையும், நீதியையும் தேடுவான். கடவுள ஆராதிக்கிறதுல தன்னுடைய சந்தோஷத்த தேடுவான். ரைட்? கடவுளுடைய கடவுளுக்காக உண்மையாக வாழ வேண்டும் என்ற விஷயத்துல சந்தோஷத்தை தேடுவான். ரைட்? கடவுளோட உறவாடுறதுல தன்னுடைய சந்தோஷத்தை தேடுவான். கடவுளுடைய வார்த்தையை தியானித்து, அதை படித்து, அதன்படி வாழ முயற்சிக்கிறதின் மூலம் தன்னுடைய சந்தோஷத்தை தேடுறவனாக இருப்பான். சத்தியத்துல சந்தோஷப்படுகின்ற அன்பை உடையவன். சுருக்கமா சொன்னா, மறுபிறப்பு அடைந்த மனிதன் தன்னுடைய குமாரனுடைய இயேசுவினுடைய சாயலினாலே மறுபடியும் அவன் அந்த சாயலுக்கு ஒப்பானவனாக அவன் வாழும்படிக்கு திரும்பவும் ஆண்டவர் இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட புதிய இருதயத்தை கொண்ட, அந்த இருதயத்திலே அந்த அன்பு ஊற்றப்பட்ட மனிதன் கடவுளுக்குள்ள இருக்கிற காரியங்கள்ல தான் தன்னுடைய சந்தோஷத்தையும், தன்னுடைய திருப்தியையும் தேடுவான். அதுல தான் ரொம்ப வாஞ்சை உள்ளவனா இருப்பான். அதுக்காகத்தான் தன்னுடைய அதை மையமாக வச்சுதான், சென்டரா வச்சுதான் தன்னுடைய வாழ்க்கையே அமைந்திருக்கும். குடும்ப வாழ்க்கை, தொழில் எல்லாமே அதை மையமாக வச்சுதான் இருக்கும் அவனுக்கு. காரணம், அவன் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறவனாக இருப்பான். இப்ப பாருங்க, யோவான் 3 யோவான்ல 1:4 வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்க யோவான் எழுதும்போது சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லன்னு எழுதுறாரு. ரைட்? அவருடைய சந்தோஷம் எதுவா? சத்தியத்துல நடக்கிறாங்க என் பிள்ளைகள். அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம். அதைவிட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லவே இல்லன்னு அவரு தெளிவா எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இன்னைக்கு நம்மளுடைய சந்தோஷம் எதுல இருக்குது? நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுனால நமக்கு சில நேரம் சந்தோஷம் வரலாம். தப்பு இல்ல. நம்முடைய பிள்ளைகள் அழகா இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் நல்ல தொழில் செய்றாங்க. நல்ல வாழ்க்கை அமைஞ்சு இருக்குது. அவங்களுக்கு எந்த விதமான குறைவு இல்ல. சுகவீனங்கள் இல்ல. ரைட்? எங்களுக்கு நல்ல வசதியான வாழ்க்கை இருக்குது. ரைட்? இதுகள்ல நம்ம சந்தோஷப்படலாம். பிரச்சனை இல்ல. ஆனால் அதிலேயே அதிலிருந்து அதுதான் எங்களுடைய திருப்தி என்று நாங்க வாழக்கூடாது. ரைட்? அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போகும். ஒரு கிறிஸ்தவனுடைய திருப்தி, சந்தோஷம் அவனுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கும்போது, குடும்ப தலைவனாக இருப்பான்னு சொன்னா, பெற்றோர்களாக நாங்க இருப்போம்ன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளிடத்துல எதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமா? அவங்க சத்தியத்துல நடக்கிறதை பார்த்து சந்தோஷப்படணும். ஒரு தகப்பன் சொல்லணும், இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்ல. ரைட்? மார்க்ஸ் எடுத்தா மட்டும் சந்தோஷப்படுறோம் இல்லையா? நல்லா படிச்சா மட்டும் சந்தோஷப்படுவோம். ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிகிறத பார்த்து நாங்க சொல்ல முடியுமா? ரைட்? இதை விட அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்ல மகனே, மகளேன்னு சொல்லி. ரைட்?
ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க கடவுளுடைய வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தியத்துல, அந்த பரிசுத்தத்துல வளருகின்ற காரியத்த பார்க்கும் பொழுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு மனைவி தன்னுடைய கணவன பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க கடவுளுக்கு உகந்த விதமாக உங்கள அர்ப்பணிக்கிற காரியங்கள பார்க்கும் பொழுது, கடவுளுக்காக உண்மையா வாழணும்னு சொல்லி முயற்சிக்கின்ற காரியங்கள பார்க்கும் பொழுது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரைட். இன்றைக்கு நம்ம திருச்சபைய பார்க்கும் பொழுது, திருச்சபையில எவ்வளவு ஊழியம் நடக்குதுன்னு நம்ம சந்தோஷப்படுவோம் சில நேரங்கள்ல. நெறைய பேர் வருகிறார்கள் என்பதை நாங்க பார்த்து சந்தோஷப்படுவோம். ஒரு குறைவு இல்லாம எல்லாமே சரியான முறையில நடக்குது என்று சொல்லி நம்ம சில நேரங்கள்ல சந்தோஷப்படுவோம். இல்லையா? ஆனால் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள், நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள், அங்கத்தவர்கள், அங்க இருக்கிற ஊழியர்கள் சத்தியத்தில நடக்கிறார்கள். ரைட்? அந்த சத்தியத்தில கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை கண்டு நானும் நீங்களும் சந்தோஷப்பட முடியுமா அன்பானவர்களே? ரைட்? இப்போ ஒரு கிறிஸ்தவன் அதுல தான் சந்தோஷத்த காண்றான். அதத்தான் பார்க்கிறான். ரைட்? அதுல வளர்றோமா? அதுதான் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நாங்க காண்றோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப சத்தியத்தில சந்தோஷப்படுகின்ற, சத்தியத்தில திருப்தி காணுகின்ற திருச்சபையாக, குடும்பமாக, கிறிஸ்தவர்களாக நாங்க இருக்கணும் என்பதை இந்த வசனத்துல நம்ம கவனிக்கிறோம். கடைசியா நாங்க இந்த பகுதியை மட்டும் நாங்க வாசித்து நிறைவு செய்வோம். ஆ இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்படுவதற்கு 2 கொரிந்தியர்ல இந்த பகுதி இருக்கு. நான் பகுதியை போட மறந்துட்டேன். ஓகே. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்களே. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர்ல அவர் இப்படி எழுதுறார். ரைட்? நீங்க துக்கப்பட்டது எனக்கு சந்தோஷம். ரைட்? ஏன் நீங்க துக்கப்பட்டது சந்தோஷம்னு எழுதுறாரு? அவர் அங்க தெளிவா சொல்றாரு. நீங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் கொண்டீங்க. அதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னார். ரைட்? நாங்க வாசிச்சோம். 3 யோவான்ல 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொன்னதைப் போல, இங்க கொரிந்திய திருச்சபை மக்கள் அதுல சிலர் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறாங்க என்பதை காணும் பொழுது பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி. ரைட்? இதுதான் சத்தியத்திலே சந்தோஷப்படுவது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லப்படுது. ரைட்? சத்தியத்திலே ஏற்படுகிற சந்தோஷம். ஒரு மனிதன் ரட்சிப்படையும் பொழுது, கடவுளுக்குள்ள வரும் பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம். அதுல நாங்க கொண்டாடணும் அன்பானவர்களே. ரைட்? எனவே நாங்க எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நானும் நீங்களும் உண்மையாகவே தேவனுடைய அன்பை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாங்க அநியாயத்துல சந்தோஷப்படுகிறவர்களாக அல்ல, சத்தியத்துல சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம். தேங்க் யூ. காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து நம்ம ஜெபித்து நாங்கள் நிறைவு செய்வோம்.